எக்ஸைஸ் 1.3ல உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இஃப் அருள்மொழி சேவ்ஸ் ரூபி 12 per day, then she save how much in 30 days? இங்கே நம்ம தான் அருள்மொழின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா டெய்லி 12 rupees வந்து சேவ் பண்ணுறோம் ஒரு 30 daysக்கு. ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ஒரு 12 rupees சேவ் பண்ணியிருப்போம். அதனால் ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 12 rupees இருக்கும். அண்ட் செகண்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு 12 rupees நம்மளோட சேவிங்கில் ஆட் பண்ணியிருப்போம். 2 டைம் 12 ஆட் பண்ணும்போது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 24 இருக்கும். அதுமாதிரி தேர்ட் டே பார்த்திங்கன்னா இன்னொரு 12 வந்து நம்மளோட சேவிங்ஸில் ஆட் பண்ணியிருக்கனால தேர்ட் டே நம்மக்கிட்ட வந்து 36 இருக்கும். இதேமாரி பார்த்திங்கன்னா 30 டைம்ஸ் நம்ம வந்து 12 ஆட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஆனால் இந்தமாரி ஒவ்வொரு நேரமும் வந்து சேம் நம்பர் வந்து ஆட் பண்ணதுனால நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த டைம் வேஸ்ட் ஆகுது தடுக்கிறதுக்கு தான் நம்ம பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லி ஒரு டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்படின்னா இப்போ 12 டேபிள் சொல்லுவோம். 1 12s are 12, 2 12s are 24, 3 12s are 36. இங்கே பார்த்தீங்களா நம்ம வந்து எப்படி ஃபஸ்ட்டு 3 டேக்கு வந்து 12 ஆட் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஆனால் மல்டிப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா டேபிள் நம்ம ஞாபகம் வச்சுருந்தோன்னா ஈஸியாக இந்த பண்ணிடலாம். மல்டிப்ளிகேஷன் என்னென்னா ரிப்பீட்டிவாக ஒரு நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 வந்து 30 டைம்ஸ் ஆட் பண்ணோம். அப்போ 30யையும் 12யும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆகும். 2வையும் 0வையும் மல்டிப்ளை பண்ணால் 0, 2 3s are 6, 1ஐயும் 0வையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0, 1ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணால் 3. நமக்கு பார்த்திங்கன்னா 360 வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. அருள்மொழி வந்து 30 டேஸ்க்கு அப்புறம் 360 ரூபி சேவ் பண்ணியிருப்பாங்க. இந்த கணக்கில் வந்து கற்றுக்கிட வேண்டியது வந்து எப்படி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரே நம்பரை மறுபடியும் வந்து கூட்ட வேண்டியதாக இருக்குது. இப்படி கூற்றனால நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த டைம் வேஸ்ட் ஆகிறத தடுக்கிறதுக்கு நம்ம எப்படி வந்து டேபிள்ஸ் வந்து எழுதி அதை வந்து ஞாபகம் வச்சு நம்ம அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவோம். இதை தான் நம்ம வந்து கற்றுக்கிடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். இஃப் எ பர்சன் ஏ earns 1800 in 12 days, then he earns how much in a day? ஒருத்தர் வந்து 12 டேஸில் பார்த்திங்கன்னா 1800 ஏர்ன் பண்ணுவார். அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுதான் கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு சின்ன நம்பரை வச்சு இந்த கணக்கை சால்வ் பண்ணலாம். அதை எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த பெரிய நம்பரையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். எடுத்துக்காட்டா இப்போ நம்ம வந்து 500 ரூபா சம்பாதிக்கும். எத்தனை நாள்னால் 5 நாளில் சம்பாதிக்கணும்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த ஒரு நாளில் எவ்வளோ சம்பாதிச்சோன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்போன்னா இந்த 500 வந்து 5ஆக பிரித்தோன்னா நமக்கான ஒரு நாள் சம்பளம் கிடச்சிடும். இதை எப்படி மேத்தமெட்டிக்கலாக பிரிப்போன்னா நம்ம வந்து டிவிஷன் யூஸ் பண்ணணும். எந்த ஒரு நம்பரையுமே இந்தமாரி பார்ட்ஸாக பிரிக்கணுனாலே நம்ம வந்து டிவிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அதுபடி நம்ம இங்கே 500 வந்து 5ஆக பிரித்தோன்னா ஏன்னா 5 5 மிச்சம் 2 0வையும் மேலேயும் அப்படியும் போட்டுருவோம். ஆன்சர் பார்த்திங்கன்னா 100 கிடைக்குது. இப்போ 100 5 டைம்ஸ் ஆட் பண்ணாலும் நமக்கு பார்த்திங்கன்னா 500 கிடைச்சிது. ஸோ 1 டேக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 100 ரூபீஸ் சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதே கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து 1800 வந்து 12ஆக பிரித்தோம்னா நமக்கான ஆன்சர் 1 டேயில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கோங்கிற ஆன்சர் கிடச்சிடும். ஏன்னா 1800 12 1 12 மிச்சம் 6 இருக்கும். 1 0 போதும். 5 12 16 0 மிச்சம் உள்ள 0 மேலே பார்த்தோன்னா ஸோ 1 டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 150 ரூபி ஏர்ன் பண்ணியிருப்போம். இந்த ப்ராப்ளமில் வந்து புரிஞ்சுக்கிறது வேண்டியது என்னென்னா டிவிஷன் வந்து எப்படி வந்து நம்பர்ஸ் வந்து பிரிக்குது. எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம வந்து 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இந்த 4 வந்து எதை மென்ஷன் பண்ணுது, ஒரு 4 பால் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. 4 பாலோ இல்லைன்னா 4 ஆப்ஜெக்டோ நம்மகிட்ட இருக்குங்கிறது. இந்த 2ஆல் டிவைட் பண்ணுறதுனா என்ன மீனிங்னா
அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா மேலே 2 கிடைக்குதான். இந்த மேலே உள்ள 2 தான் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2 குரூப் ஆஃப் பால்ஸ் இருக்கிறத மென்ஷன் பண்ணுது. கீழே உள்ள 0 பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரிமைனிங் எந்த பாலும் இல்லை அதை தான் மென்ஷன் பண்ணுது. இதுவே 5 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைனிங் பார்த்திங்கன்னா 1 இருக்கும். இப்போ நம்ம 5 என்ன மென்ஷன் பண்ணுது, 5 பால் மென்ஷன் பண்ணுதா. 2ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன மீனிங்னா 2ஆக பால்ஸ்லாம் வந்து பிரிக்கணும், அதாவது பார்ட்ஸாக பிரிக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள 2 எதை மீனிங் பண்ணுதுன்னா நம்மக்கிட்ட வந்து 2 குரூப் இருக்குது, அதுதான் வந்து மீனிங் பண்ணுது. கீழே உள்ள ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ரிமைனிங் உள்ள ஒன்று. தேர்டு கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எதுனா ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். நம்ம ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லி எதெல்லாம் சொல்லுவோன்னா இந்த ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் எந்த ஆர்டரில் பண்ணணும், அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆடிஷன் பண்ணணுமா, இல்லைனா சப்ட்ராக்ஷன் பண்ணணுமா, இல்லைனா மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா, இதை பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷனுங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு சொல்லுது. ஃபஸ்ட்டு இது ஏன் நமக்கு தேவைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 2 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் என்ன ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவேன்னா அடிஷன் வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவேன். இப்போ 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். தென் ரிமைனிங் பார்த்திங்கன்னா ஒரு 2ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ 8ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து 16 கிடைக்குது. அதேமாரி இப்போ அதே சேம் ஈக்குவேஷன் தான், ஆனால் இந்த டைம் வந்து அடிஷன் ஃபஸ்ட்டு பண்ணாமல் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ரிமைனிங் 5 இருக்குது. 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 6 கிடைக்கும். 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 11 கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சேம் ஈக்குவேஷன் தான், அப்படின்னா நமக்கு வந்து சேம் ஆன்சர் தான் கிடச்சிருக்கணும். ஆனால் நம்ம இந்த ஆர்டரை வந்து மாற்றி பண்ணதுனால நமக்கு வந்து ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகம் ஃபுல்லும் உள்ள மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் சேர்ந்து இந்த ஆர்டரில் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அந்த ரூலை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இந்த இதுக்கு பிட் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிட் மாஸில் வந்து ஏன் பிட் மாஸ்ன்னு சொல்கிறோன்னா எந்த ஒரு ஈக்குவேஷன்லையுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அதுதான் இது மென்ஷன் பண்ணுது. ரெண்டாவது வந்து இண்டிசஸ். இந்த இண்டிஸை வந்து நம்ம வந்து பவர்னு சொல்லுவோம். இங்கே மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இதை வந்து நம்ம வந்து லேட்டாக லேர்ன் பண்ணுவோம். இங்கே நமக்கு இது வந்து தேவைப்படாது. தேர்டு பார்த்திங்கன்னா டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுமாரி ஃபோர்த்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷன், கடைசியாக தான் சப்ட்ராக்ஷன் எப்போவுமே பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராக்கெட்டோ இல்லை பவரோ இல்லைனா டிவிஷனோ இல்லைனா ஃபோர்த்தாக மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். 5 + 3 2 6, கடைசியாக ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அடிஷன் மட்டும்தான் இருக்குது. 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 11 கிடைக்கும். அப்போ இங்கே மேலே பார்த்திங்கன்னா 11 தான் பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டு, 16 வந்து தப்பு. இப்போ இந்த பிட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி இந்த சம் சால்வ் பண்ணலாம். 45 division 7 + 8 subtraction 2. பிட் மாஸ் ரூல் என்ன சொல்லுது, எப்போயுமே பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு, அந்த பி வந்து ப்ராக்கெட்டை தான் மென்ஷன் பண்ணுது. அப்போ நம்ம வந்து ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். ப்ராக்கெட் உள்ள என்னன்னா 7ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணோம், நமக்கு வந்து ஆன்சர் வந்து 50 கிடைக்கும். ரிமைனிங் வந்து 2 இருக்குது, அதாவது சப்ட்ராக்டில் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிட் மாஸில் வந்து ஐ வரும். ஐ பார்த்திங்கன்னா பவர் எதுவுமே இல்லை, பவர்னால் ஒன்றும் இல்லை, இந்தமாதிரி ஒரு நம்பருக்கு மேலே இன்னொரு நம்பர் இருக்கும். 5க்கு மேலே ஒரு 5 இருக்கும், 2க்கு மேலே இன்னொரு 2 இருக்கும், இல்லைனா 2க்கு மேலே 3 இருக்கும். இதுதான் பவரும்போம். பவரும் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த சம்மில் இல்லை. தேர்டாக பார்த்திங்கன்னா டிவிஷன் வரும். பிட் டிக்கு வந்து டிவிஷன். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிவிஷன் இருக்குது. நம்ம வந்து 45ஐயும் 15ஐயும் டிவைட் பண்ணுவோம். 3 5s are 15, 9 5s are 45, 3 3s are நமக்கு பார்த்திங்கன்னா 9 கிடைச்சிடும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3 கிடைக்கும். கடைசியாக ஒரு சப்ட்ராக்ஷன் 2 இருக்குது. கடைசியாக சப்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக பண்ணிடலாம். 3லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 1 கிடைக்கும். அப்போ தேர்டு கணக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு வந்து
செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்து அந்த ஈக்குவேஷனை ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அவங்க கொடுத்தது ஆன்சரும் நமக்கு வந்து ஆன்சரும் வந்து ட்ரூவாக இல்லைனா ஃபால்ஸான்னு மட்டும் சொன்னால் போதும். அதாவது நமக்கு வந்து ஆன்சரும் அவங்களுக்கு வந்து ஆன்சரும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரூவும், இல்லை சேமாக இல்லைனா ஃபால்ஸும் சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா நம்ம முன்னாடி படித்த பிட்மாஸ் ரூல் படி தான் வந்து சால்வ் பண்ண போதும். ஸோ ஃபஸ்ட் கணக்கு எழுதிக்கிறேன். 3 + 9 × 8 = 96. இப்போ பிட்மாஸ் ரூல் படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்கெட் இல்லை. செகண்ட் பார்த்திங்கன்னா இண்டிசஸ், அதாவது பவர் பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் ஃபுல்லுமே கிடையாது. ஸோ நான் அதை இப்போதைக்கு கேன்சல் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்து பின்னாடி படிப்போம். தேர்டு பார்த்திங்கன்னா டிவிஷனும் இந்த ஈக்குவேஷனாக நமக்கு இல்லை. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேஷன் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு 9 8 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம அதை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 3 + 9 8 = 72 வரும். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ளஸ் தான் இருக்குது. 72வையும் 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 75 கிடைக்கும். நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 75 கிடைச்சிருக்கு. ஆனால் எங்கள் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா 96 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7 × 20 subtract 4 = 136. நமக்கு இந்த பிட்மாஸ் ரூல் படி பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் இல்லை, டிவிஷன் இல்லை, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ 7 × 20 7 × 2 வந்து 14 வரும். 14 கூட ஒரு 0 பார்த்திங்கன்னா 140 கிடைக்கும். அதுமாதிரி -4 ரிமைனிங் இருக்குது. 140லேருந்து 4 நம்ம மைனஸ் சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 136 கிடைக்கும். இந்த கொஸ்டின்லையும் பார்த்திங்கன்னா 136 தான் கொடுத்தாங்க. இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. கடைசியாக தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 40 + ப்ராக்கெட்டில் 56 - 6 / 2 = 45 சொல்லிட்டாங்க. நம்ம பிட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணோம், ப்ராக்கெட்டில் உள்ளது. அப்போ நம்ம ரிமைனிங் அப்படி எழுதிக்கலாம். 40 + ப்ராக்கெட்டில் 56லேருந்து 6 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 50 இருக்கும். அப்புறம் / 2. அதுக்கப்புறம் பிட்மாஸ் ரூல் படி பார்த்திங்கன்னா செகண்ட் டிவிஷன் தான் வரும். நமக்கு இங்கே ஈக்குவேஷன்லேயும் டிவிஷன் இருக்குது. அப்போ 50ல் 2 டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 25 கிடைக்கும். கடைசியாக ஒரே ப்ளஸ் தான் இருக்குது. ரெண்டையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம். 40யும் 25யும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 65 கிடைக்கும். ஆனால் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா 45 கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எப்படி நம்ம வந்து அடிஷனை வந்து ரியல் லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுவோங்கிறத படிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கணக்கை ரீட் பண்ணலாம். The number of people who visited the public library for the past 5 months were 1200, 2000, 2450, 3060 and 3200 respectively. How many people visited the library in the last 5 months? அதாவது லாஸ்ட்டு 5 months ஒரு லைப்ரரியை விசிட் பண்ணவங்களோட கவுண்ட் வந்து மந்த் வைஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்து லைப்ரரி விசிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம சிம்பிள் தான். டோட்டல்னு சொல்லி கேட்டிருக்கனால நம்ம ஆன்சர் வந்து அப்படியே ஆட் பண்ணால் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்திங்கன்னா 1200 பார்த்துருக்காங்க, அதாவது 1200. செகண்ட் மந்த் பார்த்திங்கன்னா 2000 இல்லைனா 2000 சொல்லலாம். தேர்ட் ஒரு மாதம் பார்த்திங்கன்னா 2450. ஃபோர்த்து மந்த்து 3060. லாஸ்ட்டு மந்த்து பார்த்திங்கன்னா 32,100. இப்போ இதை ஆட் பண்ணால் போடும், அதுதான் நமக்கான ஆன்சரு. கடைசியாக ஆள் எல்லாமே 0 தான் இருக்குது. 5யும் 6 ஆட் பண்ணால் 11 போக மிச்சம் 1 இருக்கும். 6 7 8 9 6 10 1 11. நமக்கான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா தேர்ட் கொஸ்டினுக்கு
11,910 பார்த்திங்கன்னா தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா சேரன் had a bank savings of 7,50,000 and 250 rupee. He withdrew 5,34,500 for educational purpose. Find the balance amount in his account. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேரனோட அக்கௌண்ட்டில் வந்து 7 lakh ரூபாய்கிட்ட இருந்திருக்கு. இதில் இருந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அவனோட எஜுகேஷனுக்காண்டி 5 lakh ரூபாய் எடுத்துட்டான். இப்போது ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. ரிமைனிங்னால ஈஸி தான், நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ 0 சப்ட்ராக்ட் பண்ணுவோம், 0 5ல் 0 போச்சுன்னா 5, 2ல் 5 போகாது. ஸோ நம்ம வந்து பாரோ பண்ணுவோம். இந்த 5லேருந்து பாரோ பண்ணும்போது இது 4 மாறும், இது வந்து 10 மாறும். இந்த 10லேருந்து 1 பாரோ பண்ணும்போது இங்கே 12 மாறும். 10லேருந்து நம்ம வந்து 1 பாரோ பண்ணிப்போம். ஸோ அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா 9 மாறிடும். 12ல் 5 போச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 7. 9ல் 4 போகும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 5. 4ல் 3 போச்சுன்னா 1. 7ல் 5 போச்சுன்னா 2. ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 2,50,750. நெக்ஸ்ட்டு வந்து 5th சம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் ஃபேக்ட்ரி 1,560 bicycles were manufactured every day. Find the number of bicycle manufactured in 25 days. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் ஒன் டே பார்த்திங்கன்னா 1,560 பைசைக்கிள்ஸ் ரெடி பண்ணுறாங்க. மொத்தம் 25 டேஸில் எவ்வளோ ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா 1,560 பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதாவது செகண்ட் டே அது கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு 1,560 சைக்கிள் ரெடி பண்ணியிருப்பாங்க. தேர்டு டே பார்த்திங்கன்னா இன்னொரு 1,560 சைக்கிள் ரெடி பண்ணியிருப்பாங்க. ரிமைனிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 25 டேஸ்க்கும் கால்குலேட் பண்ணணும். நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தோம், ரிபீட்டிவாக ஆட் பண்ணது தான் பார்த்திங்கன்னா வந்து மல்டிப்ளிகேஷன். அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை எத்தனை டைம் டோட்டலாக ஆட் பண்ணணும், 25 டைம்ஸ். ஸோ இந்த நம்பரை 25ஆல் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். 5யும் 0யும் மல்டிப்ளை பண்ணால் 0, 5யும் 6யும் ஆட் பண்ணும்போது 30க்கு 0 மிச்சம் 3, 25 28க்கு 8 மிச்சம் 2, 5 7, 2யும் 0யும் பண்ணும்போது 0, 6யும் 12க்கு 0 மிச்சம் 1, 10 10 1 11 மிச்சம் 1 2 3. ஆட் பண்ணுவோம் 0 0 10க்கு 0 மிச்சம் 1 8 9 3. ஸோ 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 39,000. நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம். 62,500 was equally distributed as a New Year bonus for 25 employees of a company. How much did each receive? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூ இயருக்கு வந்து 62,500 வந்து ஒரு 25 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. அதாவது டிவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 1 பர்சனுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே நம்பர் வந்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் கொடுத்துட்டோன்னா அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா பெருக்கல் யூஸ் பண்ணுவோம். இதே ஒரு நம்பர் வந்து மல்டிபிள் பார்ட்ஸாக நம்ம பிரிக்கணும், இல்லைனா ஒரே நம்பரை மீண்டும் மீண்டும் கழிக்கணும்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டிவிஷன். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பிரிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 62,500 வந்து 25 எம்ப்ளாயிஸ்க்கு பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம வந்து 62,500 வந்து 25ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 225 50 கிடைக்கும். நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் 2 1 and 5 கிடைக்கும். 525 பார்த்திங்கன்னா 125 பார்த்திங்கன்னா வந்து 0 கிடைக்கும். ரிமைனிங் மேலே 2 0 இருக்குது. அது அப்படியே பார்த்தோன்னா 1 பர்சனுக்கு வந்து 2,500 வந்து போனஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 7th சம்மில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு, அதாவது எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் 10 + 17 டிவைடட் பை 3. எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணும்போது நம்ம வந்து பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும். பிட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ வந்து 10ஐயும் 17ஐயும் ஆட் பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 27 கிடைக்கும். ரிமைனிங் ஒரு டிவைடட் பை 3 இருக்குது. 27 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 9 கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 9. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டுங்கிறது வந்து இப்படி மட்டும் பார்க்க இருக்காது, இப்படியும் இருக்கலாம், அதுமாதிரி இப்படி இருக்கலாம். இதை வந்து நம்ம வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ்னும் இதை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்னு சொல்லிக்கலாம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு ப்ராக்கெட் உள்ள இன்னொரு ப்ராக்கெட் இருக்குன்னா எப்போவுமே எந்த ப்ராக்கெட் வந்து இன்னர் மோஸ்ட் அதாவது உள்ளே இருக்கோ அதை தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ரெண்டாவது வெளியில் உள்ளது சால்வ் பண்ணணும். அப்படி இந்த கணக்கை சால்வ் பண்ணோம். நம்ம ப்ராக்கெட்ஸ் இருக்குது, ஸோ 12 நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். இன்னர் மோஸ்ட்டு ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா இந்த 5யும் -1 தான். அதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். 3 - 6 - 5லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் சால்வ் பண்ணுவோம். எப்போவுமே இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு. ஸோ 3 - 6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கிடைக்கும். கடைசியாக 12 - 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 1 கிடைக்கும். 12 1 கிடைக்கும். நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 11 கிடைக்கும். அடுத்து லாஸ்ட்டாக தேர்ட் சம் பார்க்கலாம். பிட்மாஸ் ரூல் படி எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கர்லி ப்ராக்கெட் உள்ள இதுதான் பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராக்கெட்டாக இருக்குது. அப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். ரிமைனிங்லாம் நம்ம அப்படியே எழுதிடுவோம். 108 டிவைடட் பை 2 ப்ளஸ் கர்லி ப்ராக்கெட் 3 2s நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 6 -6 டிவைடட் பை 2. ரிமைனிங் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ மறுபடியும் ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். டிவைடட் பை 2 ப்ளஸ் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் உள்ளே பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஏன்னா ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு டிவிஷன் இருக்குது. பிட்மாஸ் ரூல் படி மைனஸ் ஃபஸ்ட் வருமா டிவிஷன் ஃபஸ்ட் வருமானு பார்த்திங்கன்னா டிவிஷன் தான் ஃபஸ்ட் வரும். அப்போ நம்ம இந்த டிவிஷனை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். 6 - 6ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணி நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் அப்படி எழுதிக்கலாம். ஏன்னா இன்னும் ப்ராக்கெட் இருக்குது. நம்மளோட எக்ஸ்பிரஷனில் 6லேருந்து 3ஐ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 3 கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அடிஷனும் டிவிஷனும் இருக்குது. பிட்மாஸ் ரூல் படி எப்போவுமே டிவிஷன் தான் ஃபஸ்ட் வரும். 100 ப்ளஸ் 8ல் 2 டிவைட் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 4. ரிமைனிங் ஒரு 3 இருக்குது. இப்போ இந்த 3 நம்பரை ஆட் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 109 கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர்.